இதுவரைக்கும் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் தகவல்கள் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹரிசாண்டல் லைன். ஹரிசாண்டல் லைன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சர் வச்சுடுங்க. இந்த ஹோம் டேப்பில் இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இது பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஹரிசாண்டல் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு லைன் கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு எப்படி கலர் கொடுக்கறதுன்னு பார்க்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஃபார்மேட் ஹரிசாண்டல் லைன் இந்த மாதிரி வரும். இதோட வித்து எந்த அளவு இருக்கணும், அதாவது வித் அப்படின்றது இந்த மார்ஜின்லேருந்து இந்த மார்ஜின் வரைக்கும் இருக்கும். இதை நம்ம எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சாம்பிளுக்கு நான் 50 கொடுக்குறேன், 50% கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைட் எந்த அளவு வேணும், அதாவது இப்போ 1.5ல் இருக்குது. இப்போ நம்ம 2 வேணும்னா 3 அந்த மாதிரி ஹைட் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நம்ம இப்போ 50 கொடுத்ததால நம்மளோட லைன் 50, அதாவது பாதியாக இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்டில் வேணுனாலும் லெஃப்டில் வச்சுக்கலாம், ரைட்டில் வேணுனாலும் ரைட்டில் வச்சுக்கலாம், சென்டர் வேணுனாலும் சென்டர், நீங்கள் எந்த சைடு வேணுனாலும் இதை அலைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே UPPDன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேகை செலக்ட் பண்ணுறேன். லெஃப்டில் இப்போ நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு இந்த லைனை யூஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக உடனடியாக உங்களுக்கு லைன் தேவைப்பட்டதுன்னா +* கொடுங்க, என்டர் கொடுங்க. இந்த மாதிரி டாட் டாட்டாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். அதே போல் hyphen கொடுங்க, என்டர் கொடுங்க, அண்டர்ஸ்கோர் கொடுத்து எல்லாமே 3 டைம்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி குயிக்காக உங்களுக்கு ஒரு லைன் கிடைச்சிடும். அதே போல் ஹேஷ் என்டர் கொடுங்க. டில் 3 ஈக்குவல் கொடுத்து என்டர் கொடுங்க. இந்த மாதிரி குயிக்காக உங்களுக்கு தேவையான லைனை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் இருக்கு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஐஃபன்னா இந்த மாதிரி கோடு, இந்த மாதிரி இதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.